நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கு ஆர்ப்பாட்டம் தானே செய்ய வந்த அனுமதி மறுத்தீங்க? பாமகவுக்கு எதுக்கு அனுமதி மறுத்தீங்க? அம்மா சௌமிய என்னை விடுங்க, ஒரு ஆண்மகன், அந்த அவங்கள அவ்வளவு பெரிய மனுஷியை நீங்க கையை பிடிச்ச தரத்தன்னு எடுத்துக்கொண்டு வண்டியில திறனி அவங்க பிஜேபி மகளிர் அந்த அம்மையார் குஷ்பு தலைமையில போராடினது நீ ஆட்டு தொட்டியில் ஒண்டி அடைச்சு வைக்கிற நீ அதுக்கெல்லாம் அனுமதி ஏதாவது நீ என் வீடு முற்றுகைக்கு எப்படி அனுமதி கொடுக்குற? எப்படி கொடுக்குறது? உருட்டு கட்டைன்னா நான் அங்க வச்சு கட்டையில் எடுத்துருந்தா அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு பிரியாணி சமைக்கிறதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு அங்க போட்டிருக்க கட்டை எடுத்து வச்சு நிக்கிறான். அதுக்காக நான் வெறுங்க வீடு கல்லறி மண்டையோட அடி வாங்கிட்டு நிற்கிறியா? பிரபாகர மகன் அடி வாங்கிட்டு நிற்கிறியா? என்னது இது? பெரியாரை பத்தி நீங்க இவ்வளவு பேசினாலும் அவரை கொள்கை தலைவராக கொண்டு கட்சி உருவாயிட்டு தானே சார் இருக்கு. அதுதான் இவ்வளவு பேச வைக்குது. எந்த கொள்கையை என் தம்பி விஜய் ஏற்கிறாருங்கிறது எனக்கு விளக்கணும்ல. உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. இப்ப நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன்ல, நான் ஆரம்பிக்கல, ஒவ்வொன்னா கேள்வி கேட்பேன். பெரியாரின் பெண்ணியம், பெரியாரின் சமூக நீதி, பெரியாரின் மதுவிலக்கு கொள்கை, எதுலயாவது ஒண்ணு. இப்ப இப்படி பாருங்க, காந்தி ஒரு மகான், இந்த தேசத்தை காந்தி தேசம் என்று சொல்லணும். காந்தியை சுட்டு அவரே கொன்ன பிறகு இந்த நாட்டில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு நாள், இது ஒரு பெரியார். காந்தி சிலையை நாட்டில் இருக்கக்கூடாது, காந்தி சிலையை முழுக்க இடிச்சு நொறுக்கணும், இது ஒரு பெரியார். இதுல எந்த பெரியார் தந்தை பெரியார்? நான் பேசுறேன், எனக்கு ஒரு 4 மணி நேரம் அவகாசம் கொடுங்க, ஒரு மேடையில பேசுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுறது ஏதாவது இருந்தா பேசுங்க. தம்பி, ஓட்டு நீ போட்டா போடு, போடலன்னா போ. ஓட்டு அவர் அதை ஆதரிச்சு நம்ம ஆதரிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கணும். தம்பி, இந்த தமிழ்நாட்டில் இந்திய பெருநிலத்திலே பெரும் கூட்டணி வச்சிருக்கேன், ஒரே ஓட்டு நான் தான். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்த மகன், ஒரு இனச்சாவிலிருந்து வந்த பிள்ளைகள் நாங்க. எவன் பிரச்சனையோடு மனுவை தூக்கி நிக்கிறானோ அந்த மக்களின் குரல் தான் நாங்க. அந்த மக்களோடு கூட்டணி வச்சு நிக்கிறேன் நாங்க. வேற எந்த கட்சியோட ஆதரவு வேணும்? நான் தலைவர்கள் தயவுக்கு வரல, தமிழர்களின் தயவை நம்பி வந்துங்க. தலைவர்களை இணைக்கவோ இயக்கங்களை நம்பியோ இல்ல, என் இன மக்களை நம்பி, எதிர்கால தலைமுறை தமிழ் பிள்ளைகளை நம்பி நாங்க களத்துல நிக்கிறேன். எனக்கு அவர் ஆதரிப்பாரு, இவர் ஆதரிக்க மாட்டாரு, அதெல்லாம் இல்ல. ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி, எந்த மக்களுக்காக போராட வரானோ அந்த மக்களை முழுமையா நேசிக்கணும், முழுமையா நம்பணும். நான் என் மக்களை 100 விழுக்காடு நேசிக்கிறேன், நம்புறேன், மக்களை நம்பி நிக்கிறேன். என்ன அளவுக்கு தோத்தவன் இந்திய அரசியல் வரலாற்றுல இல்ல உலக வரலாற்றுல உண்டா? இல்ல. ஆனாலும் தனிச்சு நிக்கிறேன் பாருங்க, அதுதான் பிரபாகரன், அதுதான் அவன் பிள்ளைய. சும்மா நீங்க இதெல்லாம் தோல்விகளால துவண்டு போறது, அச்சுறுத்தலால மிரண்டு போறதெல்லாம் என் பரம்பரைக்கே கிடையாது. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது. பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி. கண்ணீர் கோழைகளின் ஆயுதம், எந்த வீரனும் எந்த மாட்டான். இது எங்க தலைவர் எங்களுக்கு படிப்பிச்சது. நீங்க இந்த படத்தை அந்த